டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் குரூப் 4 ரிசல்ட்டில் எப்போ வெளியிட போகிறாங்க, கோச்சிங் சென்டர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்ட வேலைகள் என்னென்ன? ஸோ கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராலையுமே பார்த்திங்கன்னா சரிவர படிக்க முடியல. கோச்சிங் சென்டர் கொடுத்த புத்தகத்தை படித்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயம் தாங்க கேள்விப்பட்டே தவிர, கோச்சிங் சென்டர் புத்தகத்தை படித்து யாருமே பாஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கோச்சிங் சென்டரால் மக்கள் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்ற பார்க்கலாம். முதல் கட்டமாக வேகன்சிஸ் எவ்வளோ உயர்ந்திருக்கு, அடுத்த கட்டம் எவ்வளோ வேகன்சிஸ் உயரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் நாம் உங்களுக்காக சொல்ல போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ அக்டோபர் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருச்சுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் கவலையப்பட வேண்டாம். ரிசல்ட்டு அக்டோபர் 6 காலை 10 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கூடுதலான காலி பணியிடங்கள் அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 727 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 4662 வேகன்சிஸாக உயர்த்தப்பட்டிருக்காங்க. மீண்டும் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2500 ஒரு 5000 வேகன்சிஸ் ஆகுது ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பலாங்க. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் 100% ஏறப்போகுது. அதனால் கவலையே விடுங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டும் வர இருக்குங்க. அது மட்டுமே இல்லை, குரூப் 4ல் சில முக்கியமான கோச்சிங் சென்டர் பித்தலாட்ட கோச்சிங் சென்டரால் மறுதேர்வு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி தள்ளப்பட்டிருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இதிலேருந்து விடுவிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்னென்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 150, ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு 151, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸர்விஸ்மெண்ட் 118ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டி நம்ம பார்க்குறப்ப விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட 139, டைபிஸ்ட் 139, ஸ்னோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மெண்ட் 115, சேஃப் ஜோன் 110, 130. அடுத்து பிசி முஸ்லீம் 3% விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மெண்ட் 110. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். 20% இடஒதுக்கீட்டில் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட பார்த்தீங்கன்னா 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, அதர்ஸ் 108. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மெண்ட் 105. அடுத்து எஸ்சிஏவை பார்க்கலாம். விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் 100, சேஃப் ஜோன் பார்க்குறப்போ 115ங்க. ஸோ இப்போ நான் சேஃப் ஜோன் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேங்க. அந்த மதிப்பெண்கள் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு கேமுமே நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 130, விஏஓ 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 135, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் 100. சேஃப் ஜோன் பார்க்குறப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 195 to 100 இருந்தாலே போதும். நிச்சயமாக இவங்க சேஃப் ஜோனில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதாங்க டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்திருக்க நிலவரக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் 100% கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. கவலையே பட வேண்டாம். ஸோ இதாங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் குரூப் 4 ரிசல்ட்டில் எப்போ வெளியிட போகிறாங்க, கோச்சிங் சென்டர்கள் செய்யக்கூடிய பித்தலாட்ட வேலைகள் என்னென்ன? ஸோ கோச்சிங் சென்டரால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராலையுமே பார்த்திங்கன்னா சரிவர படிக்க முடியல. கோச்சிங் சென்டர் கொடுத்த புத்தகத்தை படித்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்ற விஷயம் தாங்க கேள்விப்பட்டே தவிர கோச்சிங் சென்டர் புத்தகத்தை படித்து யாருமே பாஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கோச்சிங் சென்டரால் மக்கள் ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா உயரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்ற பார்க்கலாம். முதல் கட்டமாக வேகன்சிஸ் எவ்வளோ உயர்ந்திருக்கு, அடுத்த கட்டம் எவ்வளோ வேகன்சிஸ் உயரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குரூப் 4 உடைய முடிவுகள் அக்டோபர் மாதத்தில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எப்போ வெளியிட போகிறாங்க இது குறித்து இந்த வீடியோவில் நாம் உங்களுக்காக சொல்ல போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ அக்டோபர் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருச்சுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் கவலையப்பட வேண்டாம். ரிசல்ட்டு அக்டோபர் 6 காலை 10 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கூடுதலான காலி பணியிடங்கள் அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 727 வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் 4662 வேகன்சிஸாக உயர்த்தப்பட்டிருக்காங்க. மீண்டும் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 2500 ஒரு 5000 வேகன்சிஸ் ஆகுது ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பலாங்க. ஸோ குரூப் 4 உடைய வேகன்சிஸ் 100% ஏறப்போகுது. அதனால் கவலையே விடுங்க. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட்டும் வர இருக்குங்க. அதே மட்டுமே இல்லை, குரூப் 4ல் சில முக்கியமான கோச்சிங் சென்டர் பித்தலாட்ட கோச்சிங் சென்டரால் மறுதேர்வு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு டிஎன்பிஎஸ்சி தள்ளப்பட்டிருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி இதிலேருந்து விடுவிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ முதற்கட்டமாக அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் என்னென்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஏஓக்கு 150, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 150, ரெவன்யூ இன்ஸ்பெக்டருக்கு 151, ஃபாரஸ்ட் கார்டுக்கு 145, டைபிஸ்ட் 140, ஸ்னோடைபிஸ்ட் 135, பிஎஸ்டி 120, எக்ஸர்விஸ்மெண்ட் 118ங்க. அடுத்து பிசி கம்யூனிட்டி நம்ம பார்க்குறப்ப விஏஓ 145, ஜூனியர் அசிஸ்டன்ட் 143, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 144, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் டிரைவிங் லைசன்ஸோட 139, டைபிஸ்ட் 139, ஸ்னோடைபிஸ்ட் 133, பிஎஸ்டி 118, எக்ஸர்விஸ்மெண்ட் 115, சேஃப் ஜோன் 110, 130. அடுத்து பிசி முஸ்லீம் 3% விஏஓ 140, ஜூனியர் அசிஸ்டன்ட் 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 139, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 133, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 130, பிஎஸ்டிஎம் 115, எக்ஸர்விஸ்மெண்ட் 110. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். 20% இடஒதுக்கீட்டில் விஏஓ 135, ஜூனியர் அசிஸ்டன்ட் 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 134, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோட பார்த்தீங்கன்னா 130, டைபிஸ்ட் 124, ஸ்னோ டைபிஸ்ட் 127, பிஎஸ்டிஎம் 110, அதர்ஸ் 108. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். விஏஓ 130, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 129, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 126, டைபிஸ்ட் 120, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 107, எக்ஸர்விஸ்மெண்ட் 105. அடுத்து எஸ்சி ஏவை பார்க்கலாம். விஏஓ 125, ஜூனியர் அசிஸ்டன்ட் 122, ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 124, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 118, ஸ்னோ டைபிஸ்ட் 115, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் 100, சேஃப் ஜோன் பார்க்குறப்போ 115ங்க. ஸோ இப்போ நான் சேஃப் ஜோன் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேங்க. அந்த மதிப்பெண்கள் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு கேமுமே நீங்கள் சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 130, விஏஓ 130, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் 135, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் 120, டைபிஸ்ட் 130, ஸ்னோ டைபிஸ்ட் 120, பிஎஸ்டிஎம் 105, எக்ஸர்விஸ்மெண்ட் 100. சேஃப் ஜோன் பார்க்குறப்ப இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 195 to 100 இருந்தாலே போதும். நிச்சயமாக இவங்க சேஃப் ஜோனில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதாங்க டிஎன்பிஎஸ்சியில் தற்சமயம் வந்திருக்க நிலவரக்கூடிய முக்கியமான அப்டேட்டு. ஸோ குரூப் 4 உடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் 100% கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க. கவலையே பட வேண்டாம். ஸோ இதாங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.